மற்றொரு அண்மை செய்தி. கரூர் துயரம் தொடர்பான வழக்கில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜராகியிருக்கிறார். டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி ஆஜராகியிருக்கிறார். கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி நடந்த தவேக தலைவர் விஜய் கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் பலியாகிய நிலையில் இது தொடர்பான வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட சூழலில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி ஆஜராகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூர் துயர சம்பவத்திற்கு செந்தில் பாலாஜியே காரணம் என தவேக சார்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது செந்தில் பாலாஜி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தவேக தலைவர் விஜயிடம் சிபிஐ ஏற்கனவே 3 முறை விசாரணை நடத்திய நிலையில் செந்தில் பாலாஜியிடம் இன்று விசாரணை நடைபெறவிருக்கிறது. இதற்காக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி ஆஜராகியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி ஆஜராகியிருக்கிறார். அவரிடம் என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. கரூர் துயர சம்பவம் தொடர்பான வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. குறிப்பாக திமுக கொள்கை பொறுப்பு ராஜீவ்காந்தியும் அவருடன் சென்றிருக்கிறார். கரூர் வேலுசாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 24ஆம் தேதி விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் பலியாகினர். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் உத்தரவுப்படி சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று மார்ச் 13 முறையாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் டெல்லியில் சிபிஐ விசாரணை முன் ஆஜரானார். அவரிடம் 7 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த வழக்கில் கரூரை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது தவேக குற்றம் சாட்டியுள்ளது. இந்த சூழலில் சிபிஐ சம்மன் அனுப்பியதன் பேரில் இன்று குறிப்பாக செந்தில் பாலாஜி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த டெல்லியில் மிக முக்கியமாக சொல்லணும்னால் முன்னதாக கரூர் செய்தியாளரிடம் பேசிய போது அண்ணாமலையிடம் செந்தில் பாலாஜி டெல்லி குறித்து கேள்வி எழுப்பிய போது 40 பேர் உயர்ந்த சம்பவத்தின் போது அங்கு எந்த விளைவும் இல்லாமல் முதலில் சென்றவர் எம்ஆர் விஜயபாஸ்கர் தான். ஆனால் திமுக மருத்துவ அணி என 10 ஆம்புலன்ஸ் எடுத்துக்கொண்டு வந்து செந்தில் பாலாஜியை லைவ் கவரேஜ் செய்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக மேலும் விடிய போஸ்ட்மார்ட்டம் நடந்தது. ஆனால் விளாத்திக்குளம் மாணவி வழக்கில் இன்னும் போஸ்ட்மார்ட்டம் நடைபெற உள்ளிட்ட பல்வேறு விமர்சனங்கள் குறிப்பாக செந்தில் பாலாஜி மேல் வைக்கப்பட்டாலும் கூட செந்தில் பாலாஜியை கிடுக்குப்பிடி கேள்வி கேட்பாரா? இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி மிக முக்கிய அம்சமாக கொண்டு வர ஒரு கேள்வி வந்திருக்கிறது. ஏன்னால் தொடர்ந்து தவேக அதாவது அந்த கரூர் மாவட்ட பொறுப்பாளராக அமைச்சராக இல்லாமல் இருந்தால் கூட கரூர் மாவட்ட பொறுப்பாளராக இருக்கிறார். தொடர்ந்து அந்த குறிப்பாக தவேக தரப்புல கேள்விப்பட்ட என்னவென்றால் ஒரு நிகழ்வு நடந்த உடனேயே அதிகப்படியான ஆம்புலன்ஸ் வந்தது எப்படி, மேலும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு மற்றும் கூடிய மக்களுக்கு தண்ணீர் உள்ளிட்ட ஏற்பாடு செய்வது எப்படி, இதை எல்லாமே முன்கூட்டியே தெரிந்து வைத்து இது நடந்தது போல இருக்கிறதே என்ற சந்தேகத்தை எழுப்பினால் செந்தில் பாலாஜி மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளை அந்த அளவு செந்தில் பாலாஜியை பொறுத்தவரைக்கும் மனிதாபிமான அடிப்படையில் அந்த மாவட்டத்துக்கு அடிப்படையாக செய்ததாகவும் எங்கள் சமூக குறிப்பாக அந்த பகுதியில நாங்கள் செய்தது தவறில்லை என்ற ஒரு கருத்தை கூட திமுக தரப்பிலும் மற்றும் செந்தில் பாலாஜி தரப்பிலும் அந்த வழக்கின் போது பத்திரிகா சந்திப்பு தெரிவித்து பார்க்க முடியுது. இந்த போதிலும் சிபிஐ இந்த வழக்கை கையில் எடுத்த போது தொடர்ந்து பல்வேறு நபர்களை விசாரித்து வருகிறார்கள். அதுபோல அந்த பகுதியில் கூடிய மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும், காவல்துறை கண்காணிப்பாளராகட்டும், மேலும் தவேகவுடைய மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், அவளுக்கு விசாரணை மேற்கொண்ட நிலையில குறிப்பாக இந்த செந்தில் பாலாஜியும் இப்போது சிபிஐ சம்மன் அனுப்பி இருக்கிறார்கள். அனுப்பிய நிலையில் இன்று டெல்லியில் ஆஜராகிறார். அவரிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவம் நடக்கும் பொழுது செந்தில் பாலாஜி இது போன்ற செயலில் ஈடுபட்டால் மேலும் அங்கு என்ன நடந்தது உள்ளிட்டவை குறித்து விசாரணை ஈடுபட இருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.